உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். அடுத்த 2 மாதத்திற்கு தேவையான பாமாயில் துவரம் பருப்பை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியிருக்கிறது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். ரேஷன் கடைகளில் தங்கு தடையின்றி பருப்பு பாமாயில் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி தற்போது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் டெண்டர் கோரியிருக்கிறது. டெண்டர் குறித்த முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படக்கூடிய பருப்பு பாமாயில் ஆகியவற்றை ஒரு தரப்பினருக்கு நிறுத்தவும் மீதமுள்ளவர்களுக்கு விலையை உயர்த்தவும் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியானது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்த வகையில கடந்த 2 மாதங்களாகவே பாமாயில் மற்றும் பருப்புகள் விநியோகம் செய்வதில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்தது. நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக ஏற்கனவே பாமாயில் மற்றும் பருப்பு கொள்முதல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக மே மாதம் வாங்காதவர்கள் ஜூன் மாதம் வாங்கிக் கொள்ளலாம் என்றும், ஜூன் மாதம் வாங்காதவர்கள் கூட ஜூலை மாதம் வரை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம், குறிப்பாக பருப்பு பாமாயில் வாங்கிக் கொள்ளலாம் என்பது குறித்து தமிழக அரசு ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான 4 கோடி பாமாயில் பாக்கெட்டுகளும் 40,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பும் கொள்முதல் செய்ய குறுகிய கால டெண்டர் என்பது கோரப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல தங்குதடையின்றி பருப்பு மற்றும் பாமாயில் பொது விநியோக திட்டத்தின் கீழே நியாய விலைக் கடைகளில் விநியோகம் செய்வதற்குண்டான குறுகிய கால டெண்டர் தற்போது கோரப்பட்டிருக்கிறது. இந்த டெண்டருக்கான கடைசி தேதி 27ஆம் தேதி அன்றைய தினம் டெண்டர் ஓபன் செய்யப்படும். இதன் அடிப்படையில் 2 மாதங்களுக்கு தேவையான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகள் மூலமாக தொடர்ந்து விநியோகம் செய்யப்படும். இதன் காரணமாக ரேஷன் கடைகள்ல பாமாயில் மற்றும் பருப்பு எந்தவித தங்கு தடையும் வழங்கப்படும், எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தப்படாது அப்படிங்கிறதா இதன் மூலமாக தெரிய வரக்கூடிய தகவலாக உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.